கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான பிளஸட் ஜெனரேஷன் யூத் நேயர்கள் உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்ளுகிறோம். நீங்கள் அனைவரும் இந்த புத்தாண்டு நாட்களிலே ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பதற்காக இந்த புத்தாண்டின் முதல் தினத்திலேயே நாம் ஒரு நல்ல ஒரு வர்ஷிப்பு பண்ண போகிறோம். துதிகளின் மத்தியில் அசைவாடுகிற தெய்வம் நம்முடைய துதிகளின் மத்தியில் அவர் அசைவாடி இந்த வருடங்கள் முழுதுமாய் நம்மை துதிக்கும்படி ஸ்தோத்தரிக்கும்படி செய்ய போகிறார். அவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கண்களை மூடி இந்த ஆராதனையை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக நாம் அனைவரும் ஜெபிப்போம். மகா பரிசுத்தமும் இரக்கமும் நிறைந்த அன்பின் பரலோக பிதாவே, இந்த வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கெல்லாம் ஒரு பாக்கியத்தை கொடுத்தீங்களேப்பா. சிறியவனை புழுதியிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் உயர்த்துகிற தேவன் ஆண்டவரே, உம்மை ஆராதிக்க இந்த 2022 கூட எங்களுக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறீர் ஐயா. நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த வருடங்கள் முழுதுமாய் எங்களுடைய வாய் உம்மை துதிக்கிற துதியினால் நிரம்பி காணப்படும்படியாக எங்களை ஆசீர்வதிங்க. வாலிப பிள்ளைகள் மேலே கர்த்தருடைய வைராக்கியத்தின் ஆவி இறங்கி ஆண்டவரே, இந்த வருடம் முழுவதுமாக பிள்ளைகள் உம்மை சந்தோஷத்தோடு நன்றியோடு ஆராதிக்கும்படி கர்த்தர் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கும்படி உங்க திருப்பாதத்தில் இந்த ஆராதனை நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். ஆசீர்வதியும் பரிசுத்தப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் அன்பின் பரலோக பிதாவே, ஆமென். நான் உயிரோடு இருக்கும் மட்டும் என் கர்த்தரை துதிப்பேன், நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன் என்று சொல்லி சங்கீதக்காரனாகிய தாவீது தன் வாழ்நாள் முழுவதும் கர்த்தரை ஆராதித்த ஒரு பாத்திரமாக அவர் காணப்படுகிறதை பார்க்கிறோம். நாமும் இந்த நாளிலே ஆண்டவரே, நான் உயிரோடு இருக்கும் மட்டும், என் சுவாசம் ஒழியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை நான் உம்மையே ஆராதிப்பேன் என்று சொல்லி வைராக்கியத்தோடு கர்த்தரை கைகளை தட்டி நாம துதிக்க ஆரம்பிப்போம். கர்த்தர் நம் மத்தியில் மகிமைப்படுவாராக. எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே.
மாறச் செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். பாவி என்று என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்துக் கொண்டீரே. என்னையும் உம்மிடம் சேர்த்துக் கொண்டு என்னை மீண்டும் வருவீரே. பாவி என்று என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்துக் கொண்டீரே. என்னையும் உம்முடன் சேர்த்துக் கொண்டு நீர் எனக்காக மீண்டும் வருவீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன்,
2021ல நம்மளோட நம்பிக்கை எங்கெங்கயோ நம்ம வச்சிருந்தோம், யார் மேலேயும் நம்ம நம்பிக்கை வச்சிருந்தோம். ஆனா 2022ல நம்மளோட நம்பிக்கை முழுவதும் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மேலதான் வைக்கணும். ஏன்னு பாத்தீங்கன்னா சங்கீதம் 40:4 சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்க மனுஷன் பாக்கியவான் என்று. அப்படி ஒரு பாக்கியம் உள்ள ஒரு மனுஷனாய், ஒரு பாக்கியம் உள்ள ஒரு மனுஷியாய் இந்த ஆண்டு முழுவதும் நாம் இந்த வசனத்தின்படியாய் கடந்து நம்ம நம்பிக்கை முழுவதும் நம் இயேசு கிறிஸ்து மேல வச்சு இந்த ஆண்டு முழுவதும் நம் கடந்து போவோம். என் நம்பிக்கையே உமக்கு சோத்திரம் என்று சொல்லி ஆண்டவரை பாடி நாம் ஆராதிப்போமா? சோத்திரம் என் புகலிடமே உமக்கு சோத்திரம், என் நம்பிக்கையே உமக்கு சோத்திரம், என் புகலிடமே உமக்கு சோத்திரம். உம்மைத்தான் நான் நம்பியிருக்கிறேன், அற்புதங்கள் எனக்கு செய்யப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கிறேன், அற்புதங்கள் எனக்கு செய்யப்பா. என் நம்பிக்கையே ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம், என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். நூற்றுக்கணோடு உம்மையே நான் நம்புவேன், அற்புதம் செய்திடுங்க அதிசயம் நடத்திடுங்க. நூற்றுக்கணோடு உம்மையே நான் நம்புவேன், அற்புதம் செய்திடுங்க அதிசயம் நடத்திடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கிறேன், அற்புதங்கள் எனக்கு செய்யப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கிறேன், அற்புதங்கள் எனக்கு செய்யப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம், என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க அதிசயம் நடத்திடுங்க. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க அதிசயம் நடத்திடுங்க. கண்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கே தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. கண்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கே தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கிறேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கிறேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம், என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும், அற்புதம் செய்திடுங்க அதிசயம் நடத்திடுங்க. உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும், அற்புதம் செய்திடுங்க அதிசயம் நடத்திடுங்க. கனவுமே உம்மாலை தான் வருகிறது, ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மைப்படுத்துங்கப்பா. கனவுமே உம்மாலை தான் வருகிறது, ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மைப்படுத்துங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கிறேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கிறேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம், என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மையே நான் நம்புவேன், அற்புதம் செய்திடுங்க அதிசயம் நடத்திடுங்க. முற்றுக்கு நூறு உம்மையே நான் நம்புவேன், அற்புதம் செய்திடுங்க அதிசயம் நடத்திடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க.
நமக்கு எந்த நேரத்தில் எந்த உதவி வேணும்னு சொல்லி நம்மளை நடத்துறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறார். வேதாகமத்தில் ஆண்டவருக்கு அநேக நாமங்கள் இருக்கிறது. யெகோவா நிசி, வெற்றி தருகிற தேவன் அப்படின்னு சொல்லி ஆண்டவருக்கு அநேக நாமங்கள் இருக்கிறது. அப்படிப்பட்ட நாமங்களில் ஒரு சில நாமங்களை சொல்லி ஆண்டவரை பாடி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம்.
ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நேரத்தில் கூட சங்கீதம் 118 பக்கம் 744 யாவரும் சேர்ந்து ஒருமனமாய் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது என்று இஸ்ரவேல் சொல்வதாக. அவர் கிருபை என்றும் உள்ளது என்று ஆரோனின் குடும்பத்தார் சொல்வாராக. அவர் கிருபை என்றும் உள்ளது என்று கர்த்தருக்கு பயப்படுவர்கள் சொல்வார்களாக. நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தர் என்னை கேட்டருளி விசாலத்திலே வைத்தார். கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? எனக்கு அனுகூலம் பண்ணுகிறவர் நடுவில் கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். என் சத்துருக்களின் சரி கட்டுதலை காண்பேன். மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். பிரபுகளை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். எல்லா சாதியாரும் என்னை வணைந்து கொள்கிறார்கள். கர்த்தருடைய நாமத்தினாலே அவர்களை சங்கரிப்பேன். என்னை சுற்றிலும் வணைந்து கொள்கிறார்கள். கர்த்தருடைய நாமத்தினால் அவர்களை சங்கரிப்பேன். தேனீக்களை போல என்னை வணைந்து கொள்கிறார்கள். முள்ளில் பற்றின நெருப்பை போல அணிந்து போவார்கள். கர்த்தருடைய நாமத்தினால் அவர்களை சங்கரிப்பேன். நான் விழும்படி நீர் என்னை தள்ளினாய், கர்த்தரோ எனக்கு உதவி செய்தார். கர்த்தர் என் பலனும் என் கீதமும் ஆனவர், அவர் எனக்கு இரட்சிப்பும் ஆனவர். நீதிமான்களுடைய கூடாரங்களில் இரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரமம் செய்யும். கர்த்தரின் வலதுகரம் உயர்ந்திருக்கிறது. கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரமம் செய்யும். நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன். கர்த்தர் என்னை வெகுவாய் தண்டித்தும் என்னை சாவுக்கு ஒப்பு கொடுக்கவில்லை. நீதியின் வாசல்களை திறவுங்கள், நான் அவைகளுக்குள் பிரவேசித்து கர்த்தரை துதிப்பேன். கர்த்தரின் வாசல் இதுவே, நீதிமான்கள் இதற்குள் பிரவேசிப்பார்கள். நீர் எனக்கு செவி கொடுத்து எனக்கு இரட்சிப்பாய் இருந்தபடியால் நான் உம்மை துதிப்பேன். வீடு கட்டுகிறவள் ஆகாதென்று தள்ளின கல்லை மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று. அது கர்த்தராலே ஆயிற்று. அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாய் இருக்கிறது. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே கலிகூர்ந்து மகிழை கடவோம். கர்த்தாவே இரட்சியும், கர்த்தாவே காரியத்தை வாக்கிய பண்ணும். கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் சோத்திரிக்கப்பட்டவர். கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து உங்களை ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் நம்மை பிரகாசிக்கிற தேவனாய் இருக்கிறார். பண்டிகை பழியை கொண்டு போய் பலிபீடத்தின் கொம்புகளில் கயிறுகளால் கட்டுங்கள். நீர் என் தேவன், நான் உம்மை துதிப்பேன். நீர் என் தேவன், நான் உம்மை உயர்த்துவேன். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமேன். சங்கீதம் 118:17 சொல்லியிருக்கு, நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன். நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற சூழ்நிலைகள் ஒருவேளை இதோட எல்லாம் முடிஞ்சிருச்சின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் வாழ்க்கையே இல்லைன்னு கூட நம்ம நினைக்கலாம். ஆனால் நமக்கு ஏதாவது ஒரு அற்புதத்தை செய்து நம்மை பிழைக்க வைக்க நம்முடைய ஆண்டவர் நமக்கு இருக்கிறார். எந்த சூழ்நிலையிலிருந்தும் நம்மளை விடுவிக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அவரிடத்தில் அற்புதத்தை எதிர்பார்த்து, அவரிடத்தில் நன்மைகளை எதிர்பார்த்து நல்ல இந்த பாட்டை பாடி ஆண்டவருக்கு ஆராதனை செலுத்துவோம். ஆண்டவர் நம்ம மத்தியில் மகிழ்பட வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆமென். அற்புதம் செய்யுங்கப்பா என் வாழ்க்கையில, உம்மை தான் நம்பி இருக்கோம் இயேசுவா. அற்புதம் செய்யுங்கப்பா என் வாழ்க்கையில, உம்மை தான் நம்பி இருக்கோம் இயேசுவா. உம்மை தான் நம்பி இருக்கிறோம், உம்மையன்றி யாரும் இல்லையப்பா.
உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. நீங்கதான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். நீங்கதான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். நீ சொன்ன வார்த்தையை பிடித்துக் கொண்டு, நீ சொன்ன வார்த்தையை பிடித்துக் கொண்டு உங்கள் முகத்தையே நோக்கி இருக்கிறோம். உங்கள் முகத்தையே நோக்கி இருக்கிறோம். அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில. உம்மைத்தான் நம்பியிருக்கோம் ஏசப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில. உம்மைத்தான் நம்பியிருக்கோம் ஏசப்பா. உம்மைத்தான் நம்பியிருக்கிறோம். உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. உம்மைத்தான் நம்பியிருக்கிறோம். உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. நிந்தையும் அவமானமும் சகித்துக் கொண்டு உம் சட்டை நிழலிலே வந்து நிற்கிறோம். நிந்தையும் அவமானமும் சகித்துக் கொண்டு உம் சட்டை நிழலிலே வந்து நிற்கிறோம். நிச்சயமாய் செய்வீர் என்ற நம்பிக்கையில், நிச்சயமாய் செய்வீர் என்ற நம்பிக்கையில் உம் கரத்தையே நோக்கி இருக்கிறோம். உம் கரத்தையே நோக்கி இருக்கிறோம். அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில. உம்மைத்தான் நம்பியிருக்கோம் ஏசப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில. உம்மைத்தான் நம்பியிருக்கோம் ஏசப்பா. உம்மைத்தான் நம்பியிருக்கிறோம். உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. உம்மைத்தான் நம்பியிருக்கிறோம். உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில. உம்மைத்தான் நம்பியிருக்கோம் ஏசப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில. உம்மைத்தான் நம்பியிருக்கோம் ஏசப்பா. உம்மைத்தான் நம்பியிருக்கிறோம். உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. உம்மைத்தான் நம்பியிருக்கிறோம். உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. நீங்கதான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். நீங்கதான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். நீ சொன்ன வார்த்தையை பிடித்துக் கொண்டு, நீ சொன்ன வார்த்தையை பிடித்துக் கொண்டு உங்கள் முகத்தையே நோக்கி இருக்கிறோம். உங்கள் முகத்தையே நோக்கி இருக்கிறோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல ஆராதனைக்காக உடைய முகத்தை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, நீங்கள் தான் எங்களுக்கு அற்புதங்களை செய்ய முடியும். அற்புதத்தை செய்யக்கூடிய ஒரே தெய்வம் நீங்கள் மட்டும்தான் ஆண்டவரே. இந்த ஆராதனை வேலையிலும் நோக்கி பார்த்திருக்கிற எங்களுக்கு ஏதாவது ஒரு அற்புதத்தை செய்து எங்களை பிழைக்க வைங்க ஆண்டவரே. ஆண்டவரே கர்த்தாவே, நாங்கள் கேட்க போகிற வார்த்தை கர்த்தர் ஆசீர்வதிங்க. எங்கள் இருதயங்கள் உடைய வார்த்தையின் மூலமாக செழிக்கணும், தழைக்கணும் ஆண்டவரே. உடைய கோணலான வழிகள், மாறுபாடான வழிகள் உமக்கு நேராக திருப்பப்படணும் ஆண்டவரே. பார்க்குற எல்லோருக்கும் உடைய வார்த்தை ஆசீர்வாதமான வார்த்தையாக வரணும். எங்கள் ஊழியக்காரங்களை கர்த்தர் ஆசீர்வதிங்க, சபையை கர்த்தர் ஆசீர்வதிங்க. எங்கள் வார்த்தையை ஆசீர்வதித்து கொடுங்கப்பா. இயேசுவுள்ள ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிளஸட் ஜெனரேஷன் யூத் சபை உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். வாலிப பிள்ளைகள் ஒவ்வொருவரும்
ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த புதிய ஆண்டிலும் துவக்கத்தில் உங்களை சந்திப்பது எனக்கு மிக்க மகிழ்ச்சி. நிச்சயமாகவே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகள். இந்த பிளஸட் ஜெனரேஷன், ஆசீர்வாத சந்ததி என்கிற இந்த வாலிபர் ஊழியம் நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் வருகிற காலங்களிலே தேசத்தில் பல தரப்பட்ட நிலைமையில் பிள்ளைகள் உயர்த்தப்பட வேண்டும், தேவனுடைய நாமம் அதன் மூலமாக மகிமைப்பட வேண்டும் என்கிற ஒரு தரிசனத்தோடு தான் இந்த ஊழியத்தை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த ஊழியம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது என்று நான் விசுவாசிக்கிறேன். தொடர்ந்து இந்த ஆண்டிலும் இந்த ஊழியத்துக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். நம்முடைய சபையிலே வாலிபர் ஆராதனை நமக்கு 3வது ஆராதனையாக நமக்கு நடக்க இருக்கிறது. இந்த ஆராதனைக்காகவும் நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்கள். பிள்ளைகள் எல்லாரும் பரிசுத்தமாகவும் தேவனுடைய பயத்திலும் பக்தியிலும் வளரவும். யாக்கோபு என்னும் ஒரு சந்ததி இருந்தது, அந்த சந்ததி தேவனை சேவித்ததென்று நாம் சங்கீத புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். அப்படி ஒரு தரிசனம் நிறைவேற நாம் ஜெபிப்போம், ஊக்கமாய் செயல்படுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த வருடத்தின் முதல் நாளிலே உங்களோடு நான் பேச போகிற காரியம், வாலிப பருவத்தை குறித்து உங்களோடு சில காரியங்களை நான் பேச போகிறேன். வாலிப பருவத்தை குறித்த அறிவு அல்லது வாலிப பருவம் என்பது எதை காண்பிக்கிறது, வாலிப பருவம் என்பது எது என்கிற அறிவை நாம் பெற்றிருக்க வேண்டும். இதை குறித்து ஒரு 6 காரியங்களை உங்களோடு நான் பேச போகிறேன். சுருக்கமாக உங்களுக்கு புரியக்கூடிய அளவிலே பேசும்படி நான் ஆசைப்படுகிறேன். வாலிப பருவம் என்பது எது என்கிற இந்த சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ள முதலாவது நாம் வாசிக்க வேண்டிய வேத பகுதி பிரசங்கி புஸ்தகம் 11வது அதிகாரம் 9வது வசனத்தினுடைய முதல் பகுதியை மாத்திரம் நான் வாசிக்கிறேன். உங்க கையில வேதாகம் இருக்கும் என்றால் 800வது பக்கம், பழைய ஏற்பாடு, பிரசங்கி 11:9. வாலிபனே, உன் இளமையிலே சந்தோஷப்படு, உன் வாலிப நாட்களிலே உன் இருதயம் உன்னை பூரிப்பாக்கட்டும். இந்த வார்த்தை சொல்லுகிற வடிவத்தை நீங்கள் பார்க்க வேண்டும். வாலிபனே, நீ சந்தோஷப்படு, உன் இருதயம் உன்னை பூரிப்பாக்கட்டும். இப்ப வாலிப பருவம் என்பது எது அப்படின்னு நம்ம சரியாக கணிக்க வேண்டுமானால் தேவனுடைய இருதயத்தை நாம் இந்த வசனத்துல பார்க்கிறோம். ஒவ்வொரு வாலிபர்களும் சந்தோஷமா இருக்கணும், இருதயம் பூரிக்கிற அளவுக்கு. இருதயம் பூரிப்படைதல் என்று சொன்னால் உண்மையாகவே இருதயம் சந்தோஷத்தினால வீங்கி போகிற அளவுக்கு சந்தோஷம் வேணுமா? அதுதான் அந்த வார்த்தையினுடைய உண்மையான அர்த்தம். அவ்வளோ மகிழ்ச்சி உள்ளவர்களாகத்தான் வாலிபர்கள் இருக்க வேண்டும். அந்த சந்தோஷத்துக்கு அர்த்தம் இருக்கணும். அந்த சந்தோஷம் யாராலையும் அவமரியாதையா அது உதாசீனப்படுத்தப்பட்டு போயிடக்கூடாது. நம்முடைய சந்தோஷம் அர்த்தமுள்ள சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இந்த வருடத்திலும் நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டியது, கர்த்தர் நம்ம அழைத்திருக்கிறது இந்த வாலிப பருவத்தில். இந்த வாலிப பருவம் சரியாக இருக்க வேண்டுமானால் நம்முடைய சந்தோஷம் சரியாக இருக்க வேண்டும். நாம் எதை நினைத்து சந்தோஷப்படுகிறோம், எதிலே பிரியப்படுகிறோம் என்கிற காரியம் மிக அவசியம். இன்றைக்கு உலகத்தில் பார்க்கும்போது ஒரு சென்செக்ஸ் இப்படி சொல்லுகிறது, உலகத்தில் இருக்கிற எல்லா தேசங்களிலும் 50% வாலிபர்கள் இருக்கிறார்கள். இந்தியாவில் மாத்திரம் 55% வாலிபர்கள் இருக்கிறாங்களா. பரவலாக உலகத்துல 50% மக்கள் வாலிபர்கள் தான், பாக்கி 50 தான் மற்ற வயதை உள்ளவங்க. வாலிப பருவம் ஆசீர்வாதங்களை குமித்து ஆசீர்வாதங்களை சேர்த்து வைக்கிற ஒரு பருவம். வாலிப பருவம் துடிப்பும் வேகமும் உள்ள ஒரு பருவம். வாலிப பருவத்தில் அதிக ஆற்றலும் அதிக ஞானமும் அறிவும் விவேகமும் நமக்கு அதிகமாக இருக்கிற ஒரு பருவம். எதையும் சாதிக்க நினைக்க துடிக்கிற ஒரு பருவம். ஆகவே தான் ஆண்டவர் நம்ம என்கரேஜ் பண்றார், நீ சந்தோஷப்படு,
வாலிபனே, உன் இளமையை குறித்து நீ மகிழ்ச்சியா இரு, பூரிப்படை. ஆனால் அந்த சந்தோஷம் சரியான விதத்தில் உனக்கு கிடைக்கணும். தவறான விதத்தில், தவறான வழிகளில் அந்த சந்தோஷத்தை நீ பெற முயற்சி செய்வாயானால் உன் சந்தோஷம் அர்த்தமில்லாததாக போகிறது. உன் வாலிப வயது உன்னை ஏமாற்ற துவங்குகிறது. உன் வாலிப பருவத்தில் இருக்கிற அந்த பொட்டன்ஷியல்ஸ், அந்த போஷாக்கு, அந்த கிருபைகளை நீ கொஞ்சம் கொஞ்சமா இழக்க முற்படுகிறாய். வாலிப பருவம் எந்த அளவுக்கு சந்தோஷமான பருவம் என்றாலும் மற்ற பக்கத்தில் பார்க்கும்போது வாலிப பருவம் ஒரு மிகப்பெரிய ஆபத்தான பருவம். ஆகவே இந்த வாலிப பருவத்தை நான் எவ்வாறு கையாளுவது, இந்த வாலிப பருவத்தை நான் எப்படி நடத்தி கொண்டு போவது, இந்த வாலிப பருவம் என்பது நான் இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு காரியத்தை எடுத்துக்கொள்வோம் என்றால், முதலாவது நாம் கவனிக்க வேண்டியது டைம் ஆஃப் யூத். வாலிப பருவத்தின் காலங்கள் மிக அவசியம். இதுதான் நான் உங்களுக்கு சொல்லுகிற முதல் குறிப்பு. வாலிப பருவத்தின் காலங்கள். இதே பிரசங்கி புஸ்தகம் 3வது அதிகாரம் 1வது 2வது வசனம் இவ்வாறு சொல்லுகிறதை நீங்கள் பார்க்கலாம். ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலம் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு 2வது வசனம் சொல்லுது, பிறக்க ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலம் உண்டு, நட ஒரு காலம் உண்டு, நட்டதை பிடுங்க ஒரு காலம் உண்டுன்னு சொல்லி ஒரு பெரிய லிஸ்டே இந்த சாலமோன் ஞானி எழுதுறார். இதில் அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தையை நான் உங்களுக்காக எடுக்கிறேன். நட ஒரு காலம் உண்டு. அதாவது விதைக்க, பண்படுத்தப்பட்ட நிலத்துல விதைக்க ஒரு காலம், நடுவதற்கு ஒரு காலம் உண்டு என்று அவர் எழுதுகிறார். நான் விசுவாசிக்கிற இந்த வசனத்தை நான் வாசிக்கும் போது, வாலிப பருவத்தினுடைய காலம் அப்படிப்பட்ட காலம், நடுகிற காலம், விதைக்கிற காலம். இந்த காலத்துல நாம் எவைகளெல்லாம் விதைக்க மறக்கிறோமோ அவைகளை நாம் நிச்சயமாக அறுவடை செய்ய முடியாது. சங்கீதம் 126:5 சொல்லுகிறது, கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுக்கிறார்கள். நம்முடைய விதைகள் மிக முக்கியமானது. நம்முடைய விதைகளை நாம் கம்பீரத்தோடு அறுவடை செய்கிற காலம் நமக்கு வர வேண்டும். நம்முடைய விதைகள் ஜீவன் உள்ளதாக இருக்க வேண்டும். ஏசாயா 30:23 வாசிக்கிறோம், பண்படுத்தப்பட்ட நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைகள் விளையும்படி தேவனாகிய கர்த்தர் மழையை தருவார். பிரசங்கி 4:11 சொல்லுகிறது, ஏற்ற காலத்துல, அதினதின் காலத்துல எல்லாவற்றையும் நான் நேர்த்தியா செய்வேன். காற்றை கவனிக்கிறவங்க விதைக்க மாட்டாங்க, மழையை பார்க்கிறவங்க அவங்க விதைகளை அறுவடை செய்யறது இல்லை. மேகத்தை பார்த்து பார்த்து, காற்றை பார்த்து பார்த்து இப்படியே உக்காந்துட்டு இருக்கிறவங்க விதைக்க போறதும் இல்லை, அறுவடை செய்ய போறதும் இல்லை. அதினதின் காலத்துல எல்லாத்தையும் நேர்த்தியா செய்கிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஒவ்வொரு காலகட்டமும் நாம சரியானபடி அதை அனுபவித்து ஒவ்வொரு காலகட்டத்தில் நடக்க வேண்டிய காரியங்களை நாம் பெற்றுக்கொண்டு நாம் கடந்து செல்லணும். ஆகவே இந்த வாலிப பருவத்தில் இருக்கிற இந்த காலங்கள், இந்த நேரங்கள், இதை குறித்து அதிக கரிசனை நமக்கு வேண்டுமா? வேதாகமத்தில் பாருங்க, இயேசு கிறிஸ்து அவரை குறித்து எழுதப்பட்டிருக்கு, அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் என்று எழுதப்பட்டு. அப்ப இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் இருந்த காலம் அப்படின்னு ஒரு காலம் இருந்துச்சு அவருக்கு. ஆனா அந்த மாம்சத்தை ஜெயித்த காலம் என்று ஒரு காலம் அவருக்கு வந்தது. அவர் மாம்சத்தை ஜெயித்தவராக அவர் ஜீவாதிபதியாக வெளிப்பட்டார். யோசேப்பு, தானியேல், தாவீது, பவுல் அப்போஸ்தலன், இப்படிப்பட்ட பரிசுத்தவான்கள் எல்லாம் இளைஞர்கள் தான். அவங்க வயதானவர்கள் கிடையாது. அவங்க தங்களுடைய காலங்களை சரியானபடி, நேர்த்தியானபடி தங்களுடைய காலங்களை அவர்கள் தேவனுக்கு முன்பதாக பயன்படுத்தினாங்க. காலங்களை விதைக்க ஆரம்பிச்சாங்க. தங்களுடைய விதைகளை அவங்க மறந்து போகல. ஆகவே நட ஒரு காலம் உண்டு. அந்த காலம்
வாலிப பருவத்தின் காலம் என்பதை மறக்காதீங்க. நல்லவைகளை விதைக்க கர்த்தர் உங்களை அழைக்கிறார். கெட்ட காரியங்கள் உங்க வாழ்க்கையில் இருக்கும் என்றால் அவைகளை விட்டு வெளியே வர கர்த்தர் உங்களை அழைக்கிறார். இந்தியாவிற்கு வந்த சீகன் பால் தமிழ்ல வேதாகமத்தை மொழிபெயர்த்தார். அவர் ஒரு நல்ல வாலிபராக இருந்தார். சாது சுந்தர் சிங் தேசத்தை அசைத்தவர், ஒரு வாலிபராக இருந்தார். வாலிபனே, உன்னுடைய காலத்தை நீ பிரயோஜனப்படுத்து. இந்த காலம் நடுகிற காலம் என்பதை மறக்காதே. இந்த காலத்தில் நீ சரியானவைகளை சிந்தித்து சரியான வாழ்க்கையை நீ வாழ உன்னை ஒப்பு கொடுக்கவில்லை என்றால் உனக்கு அறுவடை இல்லை என்பதை ஆண்டவர் சொல்லுகிறார். இரண்டாவது, வாலிப பருவத்தினுடைய ஸ்பாவம், கேரக்டர் ஆஃப் யூத். பிரசங்கி 11:10 இவ்வாறு சொல்லுகிறது, நீ உன் இருதயத்திலிருந்து சஞ்சலத்தையும் உன் மாம்சத்திலிருந்து தீங்கையும் நீக்கி போடு, இளவயதும் வாலிபமும் மாயையே. உங்க மாம்சத்திலிருந்து தீங்க நீக்கி போடுங்க. நாம் சரீரத்தில் வாழுகிறோம், நமக்கு மாம்சம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த மாம்சம் நம்மை நடத்தி விடுகிறது. இந்த மாம்சம் சொல்லுகிறதை நாம் கேட்கிறோம், இந்த மாம்சம் சொல்லுகிறதை நாம் யோசிக்கிறோம். இந்த மாம்சம் எதற்கு நேராக நம்மை நடத்துகிறதோ அதை தீவிரமாக நாம் செய்கிறோம். இந்த மாம்சத்திலிருந்து வருகிறது பெரும்பாலும் தீங்கானவைகளே. யோசுவா 7:6 வாசிக்கும் போது தன்னுடைய மாம்சத்தை யோசுவா தேவனுக்கு உண்பதாக கீழ்ப்படுத்தினார். ஒரு மிகப்பெரிய தோல்வி அவருக்கு வந்துச்சு. அந்த தோல்வி அவர் ஏற்றுக்கொள்ளுகிறார். உங்க மாம்சத்தை கீழ்ப்படுத்தும் போதுதான் உங்க குணாதிசயம் அற்புதமாக வெளிவருகிறது. இன்றைக்கு அநேக வாலிப பிள்ளைகள் தங்களுடைய ஸ்பாவங்கள், குணாதிசயத்தை, கேரக்டரை மிஸ் பண்ணிட்டாங்க. அவர்களுடைய பெற்றோர்களை விட அவர்கள் மோசமாய் நடக்கிறார்கள், அவருடைய மூதாதையர்களை விட அவர்கள் மோசமாய் நடக்கிறார்கள் என்பதை தெளிவாக காண முடியும். வாலிப பிள்ளைகளே, உங்கள் ஸ்பாவம், உங்கள் லெக்கை உங்களை அடைய வைக்கிறது. If you don't have a character, you do not have a destination. உங்கள் லெக்கை நீங்கள் அடைவதற்கு, உங்க வாழ்க்கையினுடைய ஆம்பிஷனை பிடிப்பதற்கு உங்க கேரக்டர் ரொம்ப முக்கியங்கிறத நீங்க மறக்க கூடாது. யோசுவா வாழ்க்கையில தோல்வி வந்தால் அந்த தோல்வி அவரை பாடுபடுத்த விடாம அவர் ஆண்டவர்கிட்ட போய் தன்னை தாழ்மைப்படுத்தி கொண்டார். 1 சாமுவேல் 15 சவுலை பார்க்கிறோம். சவுல் அவர் ஜெயிச்சுட்டு வராரு. ஆனா சாமுவேல் சொல்றாரு, நீ ஜெயிக்கல, நீ ஆண்டு சொன்னதை கேட்கல, நீ ஆண்டு சொன்னதுக்கு கீழ்ப்படியில், ஆகவே நீ ஜெயிச்சதா நினைச்சுக்காத, நீ ரெண்டகம் பண்ணிட்ட, நீ தேவனுக்கு முன்பதாக உத்தமமா இல்லைன்னு சொல்லி சொன்ன போது அவருக்கு எரிச்சல் வந்துருச்சு. யோனா புஸ்தகம் 4வது அதிகாரம் 4வது வசனத்துல வாசிக்கிறோம், தேவன் பேர்ல யோனா எரிச்சலோடு இருந்தார். இப்படிதான் நம்முடைய ஸ்பாவம் கெட்டு போகுது. தோல்விகளை ஏற்றுக்கொள்ள உங்களால முடியுதா? வருத்தங்களை ஏற்றுக்கொள்ள முடியுதா? சஞ்சலங்கள் வரும்போது அவைகளை நிதானத்தோடு யோசிக்க முடியுதா? எந்த இடத்துல உங்க கேரக்டர் மிஸ் ஆகுறன்றத நீங்க கண்டுபிடிக்க முடியுதா? எந்த இடத்துல உங்களுடைய குணாதிசயம் உங்களுக்கு கை கொடுக்கலங்கிறத நீங்க கண்டுபிடிக்க முடியுதா? 1 கொரிந்தியர் 3:3 சொல்லுகிறது, மனுஷ மார்க்கமாய் நீங்கள் நடக்கிறீர்கள். ரோமர் 13:13 சொல்லுகிறது, பகலிலே நடக்கிறவர்களாக நாம் மாற வேண்டும், வெளிச்சத்தின் பிள்ளைகளாக மாற வேண்டும். நம்முடைய ஸ்வாபம் ஒரு வெளிச்சத்தை போல நமக்கு உண்பதாக இருக்க வேண்டும். ஸ்வாபத்தை நாம் காத்துக்கொள்வது மிகவும் நல்லது. 3வது சவால், வாலிப பருவத்தினுடைய சவால், சேலஞ்ச் ஆஃப் த யூத். வெளிப்படுத்தின விசேஷம் பிரசங்கி 12:1 நாம் வாசிக்கும் போது, தீங்கு நாட்கள் வராததற்கு முன்னும் தீங்கு நாட்கள் வருவதற்குள்ள அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப வாலிப பருவத்துல நமக்கு சேலஞ்ச் உண்டு. அதுக்கு முந்தைய உள்ள வேத பகுதி சொல்லுகிறது, வாலிப பரியாயத்திலே உன் சிருஷ்டிகரை நினை, தீங்கு நாட்கள் வருவதற்கு முன்னு இதெல்லாம் நீ செய்து முடி, உன் சிருஷ்டிகரை மறந்துடாத. தீங்கு நாட்கள் என்று ஒன்று இருக்கிறது.
நிறைய பார்க்குறோம். நம்ம எல்லாருக்கும் தெரிந்தது தான், ஆபத்து காலம் தீங்கு காலத்துல தான் அநேகர் ஆண்டவரை தேடுவாங்க. சங்கீதக்காரர் சொல்றார், தாவீது சொல்றார் 129வது சங்கீதத்துல, என் சிறு வயது தொடங்கி அநேகம் தரம் என்னை நெருக்கினார்கள். வாலிப பிரயாயத்துல நமக்கு சவால்கள் உண்டு. நல்ல தாய் தகப்பன் நமக்கு இல்லாமல் இருக்கலாம், அது ஒரு மிகப்பெரிய சவாலாக இருக்கும். அல்லது தாய் தகப்பன் இல்லாத வாழ்க்கையை வாழலாம், அது ஒரு மிகப்பெரிய சவாலாக இருக்கும். நமக்கு அடைக்கலம் கொடுக்க யாரும் இல்லாத சூழ்நிலை நீங்க இருக்கலாம், அது மிகப்பெரிய சவாலா உங்களுக்கு இருக்கும். வறுமை தரித்திரத்துல நீங்க வாழ்ந்துகிட்டு இருக்கலாம், அது மிகப்பெரிய சவாலா உங்களுக்கு இருக்கும். ஒருவேளை வெளியில சொல்ல முடியாத வியாதி உங்களுக்குள்ள இருக்கலாம், அது உங்களை அழுத்தி கொண்டிருக்கலாம், வேதனைப்படுத்தி கொண்டிருக்கலாம். படிப்புல தோல்வி மேல தோல்வி, படிக்க மனசு வரல, வேலை கிடைக்கல. வாலிபனே, உன் இளம் பிரயாயத்துல நுகங்களை சுமப்பது நல்லதுன்னு புலம்பல் புஸ்தகத்துல வாசிக்கிறோம். ஆனா இவ்வளவு நெருக்கத்திலையும் இவ்வளவு சவால்களிலையும் நாம சொல்ல வேண்டியது என்ன தெரியுமா? சங்கீதம் 71:5 சொல்லுகிறது, என் சிறு வயது துவங்கி என் நம்பிக்கை நீரே. நீங்க தான் ஆண்டவரே என் நம்பிக்கைன்னு ஆண்டவரை பற்றி கொள்ளணுமா? 1000 சவால்கள் இருக்கலாம், ஆனா அந்த சவால்கள் நம்மளை வேதனைப்படுத்த அல்ல, அந்த சவால்களின் மத்தியில தேவனை பற்றி கொள்ள நீங்கள் நானும் பழகணும். 4வது, வாலிப பருவத்தின் நம்பிக்கை, ட்ரஸ்ட் ஆஃப் யூத். வாலிப பருவத்துல ஒரு அற்புதமான நம்பிக்கை இருக்கு. இதே பிரசங்கி புஸ்தகம் 12:1 முதல் பகுதி, உன் வாலிப பிரயாயத்தில் உன் சிருஷ்டிகரை நினை, உன் சிருஷ்டிகரை நினை, உன் தெய்வத்தை நினை, உன் கர்த்தரை நினை என்று சொல்லியிருக்கலாம். ஆனா வாலிபர்களுக்கு கர்த்தர் சொல்லும் போது, உன்னை உண்டாக்கினவரை நினை. உன்னை பெற்றெடுத்தவர்களை அல்ல, உன்னை பெற்றெடுத்தவர்களை நீ கனம் பண்ணு, ஆனா உன்னை உண்டாக்கினவரை நீ மறந்துடாத. உன்னை பெற்றெடுத்தவர்களுக்கு நீ நல்ல விசுவாசம் உள்ளவர்களாயிரு, ஆனா உன்னை உண்டாக்கின தெய்வத்தை நீ மறக்காதன்னு சொல்லும்போது அது நம்பிக்கையை குறிக்குது. தாவீது அந்திய காலத்துல ஒரு மரிக்கிற தருவாயில சாலமோனை பார்த்து சொல்றாரு, என் மகனே, உனக்கு ஒன்னே ஒன்னு நான் சொல்றேன்ப்பா, நீ தேவனுடைய வழியில உத்தமமா நட, மன உத்தமத்தோடு இரு, மன உத்தமத்தை நீ கைவிட்டுறாத, இடதுபுறம் வலதுபுறம் நீ சாயாத, நீ மன உத்தமத்தோடு தேவனை பின்பற்றி போன்னு சொல்லி சொல்றார். ஆனா சாலமோன் ஆரம்ப காலத்துல ஆண்டவர் ரொம்ப நம்பி இருந்தார். காலங்கள் செல்ல 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 1 ராஜாக்கள் 11வது அதிகாரத்துல வாசிக்கிறோம், அவருடைய இருதயத்தை ஸ்திரீகள் வழுகி போக பண்ணினார். கொஞ்சம் கொஞ்சமா ஆண்டவர் விட்டு அவருடைய இருதயம் விலகி போயிட்டே இருந்துச்சு. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த புது வருடத்துல நீங்க உங்களை யோசித்து பாருங்க. புது வருஷம் பிறந்துச்சா என்னன்னே தெரியாம அநேகர் பாவத்துல உழன்று கொண்டிருக்கலாம். செய்த தவறை திரும்ப திரும்ப செய்து விடிதா அல்லது இரவு வருதான்னு தெரியாம வாழ்ந்து கொண்டிருக்கலாம். உங்க நம்பிக்கை ஆண்டவர் மேல இருக்கான்றத நீங்க அதிகமா யோசிச்சு பாருங்க. எபிரேயர் 11வது அதிகாரத்துல 23, 24 வசனத்துல வாசிக்கிறோம், மோசே பெரியவனான போது அவர் அநித்தியமான சந்தோஷத்தை விட்டுட்டு துன்பத்தை அனுபவிக்கிறது தெரிந்து கொண்டு தேவ ஜனங்களோடு அவர் போயிட்டார் என்று சொல்லும்போது, அவர் தன்னுடைய நம்பிக்கை ஆண்டவர் மேல வைக்கிறதை பார்க்கிறோம். அவர் பற்றி கொள்ள அநேக காரியங்கள் அவருக்கு இருக்கிறது, சந்தோஷம் இருக்கிறது, இன்பமான வாழ்க்கை இருக்கிறது, அரண்மனை வாழ்க்கை இருக்கிறது. ஆனால் தன்னுடைய ஜனங்கள் வேதனைப்படுகிறதை பார்த்து அவரால் சும்மா இருக்க முடியவில்லை. ஆண்டவரை நம்பி இருக்கிற அந்த நம்பிக்கை அவரை உந்துகிறது, தள்ளுகிறது, கிறிஸ்துவுக்காக ஏதாவது செய்ய அவரை துடிக்க வைக்கிறது. நீங்கள் பெரியவனாகும் போது, வாலிப பருவத்தில் நீங்கள் வரும்போது, உங்கள் நம்பிக்கையை நன்றாக நீங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆண்டவர் மேல அந்த நம்பிக்கையை
அதிகமாக வையுங்கள். ஏன்னா அவர்தான் உங்களை உண்டாக்கின சிருஷ்டி கர்த்தர். அவரால் அல்லாமல் ஒன்று நம்மால் செய்ய முடியாது. அநேகம் தரம் நான் நெருக்கப்பட்டேன், ஆனால் சிறுவயது துவங்கி நீரே என் நம்பிக்கை என்று தாவீது சொல்வது போல இந்த வாலிப பருவத்தில் உங்கள் நம்பிக்கை ஆண்டவர் மேல் இருக்கட்டும். 5வது, டேலண்ட் ஆஃப் யூத். வாலிப பருவத்தினுடைய தாளந்துகள். பிரசங்கி புஸ்தகம் 12:2-3 ஆகிய வசனங்களை நான் வாசிக்கிறேன். சூரியனும் வெளிச்சமும் சந்திரனும் நட்சத்திரங்களும் அந்தகாரப்படாததற்கு முன்னும், மழைக்கு பின் மேகங்கள் திரும்ப திரும்ப வராததற்கு முன்னும், வீட்டு காவலாளிகள் தள்ளாடி பலசாலிகள் கூனி போய் எந்திரம் அரைக்கிறவர்கள் கொஞ்சமானதினாலே ஓய்ந்து பலகனி வழியாய் பார்க்கிறவர்கள் இருண்டு போகிறதற்கு முன்னும். இந்த இடத்துல பார்க்கிறோம், நல்லவைகள் இருப்பதற்குள்ள, சூரியன் இருக்கிறதுக்குள்ள, மழை வருவதற்குள்ள, பலசாலிகள் தள்ளாடுவதற்குள்ள, எல்லாம் நல்லா இருக்கிறதுக்குள்ள சரியான காரியங்களை செய்யுங்கன்னு இந்த வசனம் சொல்லுகிறது போல, நம்மளை உந்துகிறது போல இருக்கிறது. அப்படி என்றால் நம்முடைய தாளந்துகளை, வாலிப பிள்ளைகளுடைய திறமைகளை ஆண்டவர் அதிகமாக நேசிக்கிறார். நீங்கள் ஒருவேளை உங்கள் ஆலயத்தில் நீங்கள் உபயோகமில்லாத ஒரு பிள்ளையாக இருக்கலாம். உங்களுக்கு பாட தெரியும், உங்களுக்கு ஒரு ஓவியம் வரைய தெரியும், அல்லது ஏதோ ஒரு காரியம் உங்களால சிறப்பா செய்ய முடியும் என்று சொன்னால், எதுவா இருந்தாலும் அது ஆண்டவருக்கு செலவு பண்ணுங்க. மனுஷன் ஏற்றுக்கொள்றானோ ஏற்றுக்கொள்ளையோ, மனுஷன் அதை விரும்புறானோ விரும்பலையோ, மனுஷன் அதற்கு மார்க் கொடுக்கறாங்களோ இல்லையோ, உங்க தாளந்துகளை கர்த்தருக்குன்னு நீங்க பயன்படுத்து. மனுஷர்கள் என்ன சொல்லுவாங்க அப்படிங்கிறதுக்காக அல்ல, ஆண்டவர் அதற்கு பிரதிபலன்களை வச்சிருக்கிறார். ஒன்றுக்குமே நீ உபயோகம் இல்லை, உன்னை வேஸ்ட் நீ அப்படின்னு சொல்லி உங்களை தள்ளினா கூட நீங்க கவலைப்படாதீங்க. நீங்க அமைதியா ஒரு இடத்துல இருந்து ஜெபம் பண்ணிட்டு இருந்தாலே உங்க ஆலயத்துக்கு ஆசீர்வாதம், உங்க குடும்பத்துக்கு ஆசீர்வாதம். ஜெபம் என்கிற தாளந்தை எல்லாருக்கும் கற்றுக் கொடுத்துருக்கு. பேச்சு இருந்தாலும் ஜெபிக்கலாம், பேச்சு இல்லைனாலும் ஜெபிக்கலாம். நம்முடைய ஜெபங்களுக்கு வார்த்தைகள் முக்கியம் அல்ல, நம்முடைய ஜெபங்களுக்கு நம்முடைய எண்ணங்கள் மிக முக்கியம். ஆகவே தாளந்துகள் பலவிதம், வரங்கள் பலவிதம், ஆண்டவர் அதற்கென்று கொடுக்கிற கிருபைகள் பலவிதம். அந்த தாளந்துகளை பயன்படுத்துவதனால் தேவன் வெளிக்கொண்டு வருகிற அற்புதங்களும் அதிசயங்களும் பல பல விதங்கள். வாலிபர்களே, உங்க தாளந்துகளை மிஸ்யூஸ் பண்ணிடாதீங்க. உங்க தாளந்துகளை பிசாசுகளுக்கு கொண்டு போய் யூஸ் பண்ணாதீங்க. உங்க தாளந்துகளை சாத்தானுடைய ராஜ்யத்துக்கு பயன்படுத்தாதீங்க. சாத்தானுடைய ராஜ்யம், அந்த மகிமை எல்லாம் பாதாளத்துக்கு நேரா அது இறங்க போகிறதுன்னு ஏசாயா 5 வாசிக்கிறோம். பாதாளத்தினுடைய வாய் மட்டில்லாமல் திறந்திருக்கிறது, உலகத்தின் மகிமை அதுல இறங்கும். ஆகவே உங்க தாளந்துகள் தேவனுக்கு மாத்திரமே. 5 தாளந்துகளை குறித்து நாம் வாசிக்கிறோம் அல்லவா? ஒருவனுக்கு 5 தாளந்தும், இன்னொருவனுக்கு 3 தாளந்தும், இன்னொருவனுக்கு 1 தாளந்தும் எஜமான் கொடுத்து விட்டு சென்றார். அந்த தாளந்துகள் 2 வகையில கொடுக்கப்படுகிறது. ஒன்று திறமைக்கு தக்கதாக கொடுத்தார், இன்னொன்று அவர்கள் அந்த திறமைகளை பயன்படுத்தி அவர்கள் ஞானத்திற்கு தக்கதாக அவர்களிடமிருந்து அந்த எஜமான் பெற்றுக்கொள்ளுகிறார். கொடுத்தவர் பெற்றுக்கொள்ள வேண்டும். உங்களிடத்தில் நல்ல கிரியைகளை கொடுத்திருக்கிறார் அல்லவா? அந்த கிரியைகளை பெற்றுக்கொள்ள அவர் திரும்ப வரப்போகிறார். நற்கிரியைகளை வெளிப்படுத்துங்கள், நல்ல தாளந்துகளை வெளிப்படுத்துங்கள். திறமைக்கு தக்கதாக கொடுத்திருக்கிறார். திறமைகளை அதிகமாக வளர்த்து கொள்ள ஆண்டவர் பாதத்தில் உட்கார்ந்து ஜெபிங்க. ஞானத்தோடு அதை திரும்ப கொடுக்க, கர்த்தருக்கே திரும்ப அர்ப்பணிக்க உங்களை ஒப்பு கொடுங்க. காரணம், வாலிப பருவத்தில் தாளந்துகள் சிறப்பு வாய்ந்தது. அடுத்தது 6வது, கடைசியான சொல்லி முடிக்கிறேன் இந்த வாலிப பருவத்தை குறித்து. டார்கெட் ஆஃப் யூத், வாலிப பருவத்தினுடைய இலக்கு.
பிரசங்கி புஸ்தகம் 12வது அதிகாரம் 14, 13 ஆகிய வசனங்களை வாசிக்கும் போது, பிரசங்கி புஸ்தகம் 12, 13, 14 நான் வாசிக்கிறேன். காரியத்தின் கடைத்தொகையை கேட்போமாக, தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள். எல்லா மனுஷர் மேல் விழுந்த கடமை இதுவே, ஒவ்வொரு கிரியையும் அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும் நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் நியாயத்திலே கொண்டு வருவார். ஒவ்வொன்றையும் கர்த்தர் நியாயத்தில் கொண்டு வருவார். ஒவ்வொன்றும் தேவனுக்கு வெட்ட வெளிச்சமாக மாறப்போகிறது. இந்த வசனத்தை குறித்து அநேகர் கர்த்தர் நியாயம் தீர்ப்பார் என்றெல்லாம் பிரசங்கம் பண்ணியிருப்பாங்க. எஸ், இட் இஸ் வெரி ட்ரூ. ஆண்டவர் நியாயம் தீர்க்க வரப்போகிறார், நியாயாதிபதியா வரப்போகிறார் என்றால் இந்த வசனத்தை நாம் எப்படி பார்க்க வேண்டியது இருக்கிறது தெரியுமா? நமக்கான லெக்கை நாம மிஸ் பண்ணிட்டோம்னா தேவனுடைய நியாய தீர்ப்பு. நமக்கான லெக்கை ஒரு நாள் நாம மிஸ் பண்ணக்கூடாது. பிலிப்பியர் 3வது அதிகாரத்தை வாசிக்கிறோம். கர்த்தர் என்னை எதற்கு பிடித்து கொண்டாரோ நான் அதை நோக்கி ஓடுகிறேன் என்று பவுல் சொல்லுகிறார். அதற்கு என்ன செய்கிறாராம்? பின்னானதெல்லாம் மறக்கிறார், நடந்ததெல்லாம் மறக்கிறார். கர்த்தர் நம்மை மன்னிச்சிட்டாரா? கர்த்தர் மறந்துட்டாரா? நம்ம அதை திரும்பி நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்க பேரண்ட்ஸ் உங்களை மன்னிச்சிட்டாங்களா? திரும்ப நீங்க அதை ஏன் செய்து கொண்டிருக்கிறீங்க? அதை விடுங்க. ஏன்னா உங்களுக்குன்னு ஒரு டெஸ்டினேஷன் இருக்கு, உங்களுக்குன்னு ஒரு லக்கு இருக்கு. ஆகவே அந்த லக்கை நோக்கி பவுல் போகிறது போல நம்ம வாழ்க்கையை நாமத்தான் அந்த லக்கை நோக்கி நடத்தி கொள்ள வேண்டும். அப்போஸ்தலர் 26:19 சொல்லுகிறது, பரம தரிசனத்தை பவுல் பெற்றிருந்தார். உங்க வாழ்க்கை குறித்த தரிசனம் உங்களுக்கு வேண்டும். அந்த தரிசனத்துக்கு சாட்சியிடுகிறவர் ஆவியானவர். ரோமர் 1:9 வாசிக்கிறோம், அவரின் ஆவியோடு இருந்து சாட்சியிட்டார். ஆகவே உங்க லக்குக்கு ஆவியானவர் துணை நிற்கிறார். உங்க லக்குக்கு தரிசனம் மிக மிக அவசியம். அந்த தரிசனத்தோடு நீங்கள் போகும்போது உங்க லக்கு நிச்சயமாக வெற்றி வாய்ந்ததாக மாறும். உங்க மனதில் இருக்கிற லக்கை நீங்கள் ஒரு நாள் எடுத்து விடாதீர்கள். 1000 கஷ்டங்கள் வந்தாலும், ஏச்சு பேச்சுக்கள் வந்தாலும் லக்கை நோக்கி போங்க. பாவத்தில் விழுந்து தடுமாறி கொண்டிருக்கிறீங்களா? உங்க லக்கை நோக்கி ஓடுவதற்கு, உங்க லக்கை நோக்கி பிரயாணிப்பதற்கு இந்த வருஷம் எழும்புங்க. ஆலயத்தை நோக்கி போங்க, ஊழியக்காரரை சந்திங்க. ஆலயத்தில் நல்ல ஒரு நிலையில உங்களை நீங்க மாத்தி கொள்ளுங்க. குடும்பத்தில் உங்களை நம்பி இருக்கிற பெற்றோர்கள், உங்க மேல உயிரை வைத்திருக்கிற பெற்றோர்களுடைய நம்பிக்கை குலைத்து போடும் அளவிற்கு நீங்கள் காரியங்களை செய்யாதிருங்கள். அவர்கள் வாழுகிற காலங்களில் உங்களை நினைத்து சந்தோஷப்படும்படி நீங்கள் அவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆகவே தான் ஆண்டவர் சொல்லுகிறார், உன் வாலிப பருவத்தை நினைத்து நீ சந்தோஷப்படு, நீ அதை நினைத்து மகிழ்ச்சியாயிரு. வாலிப பருவத்தின் காலம், வாலிப பருவத்தின் சுபாவம், வாலிப பருவத்தின் சவால்கள், வாலிப பருவத்தின் நம்பிக்கை, வாலிப பருவத்தின் தாளந்துகள், வாலிப பருவத்தின் நோக்கம், இந்த 6 காரியங்களையும் நீங்கள் வைத்து நீங்கள் ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் உங்களுக்காக ஜெபிக்கிற இருக்கிற இடத்துல நீங்க கண்ணை மூடிக்கொள்ளுங்க, முழங்கால் போட்டுக்கொள்ளுங்க. உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். அன்பின் பிதாவே, உன் வாலிப பிரயாயத்தில் நீ சந்தோஷப்படு என்று எங்களை ஆசீர்வதிக்கிற கர்த்தர், இந்த வாலிப பிரயாயத்தின் மேன்மை நாங்கள் அறிந்து உன் பின்னை ஓடி வர உதவி செய். எங்கள் இருதயத்தையும் எங்கள் ஆசைகளையும் எங்கள் எண்ணங்களையும் ஏக்கங்களையும் உமக்கு நேராக எப்பொழுது நாங்கள் திருப்பி கொள்ள, உமக்கு நேராக நாங்கள் அதை பதிய வைக்க எங்களுக்கு உதவி செய். எங்களை சுற்றி நெருங்கி நிற்கிற எல்லா பாவங்கள், எல்லா இச்சையின் ஆவிகளை கட்டி நாங்கள் செபிக்கிறோம். ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் நீங்க தொட்டு ஆசீர்வதிங்க. இந்த வருஷம் உங்க பிள்ளைகளுக்கு அநேக அற்புதங்கள் நடக்கணும், திறந்த வாசல் உண்டாகணும், மகா பெரிய மேன்மைகள் உண்டாகணும். எல்லா சூழ்நிலையும் உங்க பிள்ளைகளை கைவிடாதீங்க, வழிநடத்துங்க. பெற்றோர்களுக்கு ஆசீர்வாதமாக, சபைக்கு மகிமையாக, சமுதாயத்துக்கு மகுடமாக உங்க பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் அன்பின் பிதாவே, ஆமென். God bless you.